ஒரு குட்டி ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? யூசுவலி ஈவினிங் வந்து எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாக்கிங்கில தான் ஸ்டார்ட் ஆகும். சும்மா பொடி நடையை போட்டு சுற்றிட்டு வருவோம். தென் குழந்தைங்களெல்லாம் கொஞ்ச நேரம் பார்க்கில் ப்ளே பண்ண விட்டுட்டு, வரும்போது அப்படியே பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தென் டின்னர் ஸ்டார்ட் பண்ணிருவேன். இந்த சிக்கன் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா, ஏதோ ரொம்ப நாள் ஆனது மாதிரி இருந்தது. ஏன்னா லாஸ்ட் வீக் வேறு தைப்பூசம், அதுக்கு முன்னாடியுமே ஃபிஷ், மட்டன் இந்த மாதிரியே போயிட்டு, சிக்கனுக்கு ஏதோ ரொம்ப நாள் கேப் ஆனது மாதிரி இருந்தது. ஸோ, அதனால் அன்றைக்கி பால் வாங்கிட்டு வரும்போதே சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ, டின்னருக்குமே வந்து ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான். வெறும் உள்ளி, தக்காளி வச்சு தான். எனக்கு வந்து இந்த ரெசிபி ஒரு மலையாளி ஃப்ரெண்ட் உண்டு. அவங்க சொல்லிக் கொடுத்தது தான். ஸோ, அதுபடி தான் அன்றைக்கி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் ஜஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம், பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கணும். தென் இஞ்சி பூண்டு வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா உள்ளி, அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, இதெல்லாம் மேஷ் ஆனதுக்கப்புறமா மிளகா பொடி, மல்லிப்பொடி, கறி மசால் பொடி, தென் சிக்கன் மசாலா இது ஃபுல்லாக போட்டு நல்லா பரட்டிட்டு சிக்கனும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி ஃபுல்லாக வெந்து ட்ரை ஆகணும். அவ்வளோதான். இது முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணணும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால நான் மல்லியில போட்டு இறக்கிட்டேன். கிரேவி வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி தயிர் சாதத்து கூட பேர் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.